சென்னை சைதாப்பேட்டையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாட்டால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கேஸ் நிரப்பிச் செல்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் சில இடங்களில் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக 3 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கேஸ் நிரப்பி செல்வதாக தெரிவிக்கின்றனர். ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் கடந்த மார்ச் மாதம் முதல் சமையலுக்கான கேஸ் மற்றும் ஆட்டோ எல்பிஜி தட்டுப்பாடு நிலவியது. குறிப்பாக பல்வேறு தனியார் ஆட்டோ கேஸ் நிலையங்களில் கடந்த மாதம் முதலே முற்றிலுமாக கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், HP போன்றவைகளில் மற்றும் குறைந்த அளவு கேஸ் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ் நிலையத்தில் கேஸ் தட்டுப்பாடு நிலவுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பி செல்வதாக தெரிவிக்கின்றனர். ஒரு முறை கேஸ் நிரப்பினால் 2 நாட்கள் ஆட்டோவை ஓட்ட முடிவதாகவும் மீண்டும் கேஸ் நிரப்புவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.